நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவருடைய சொத்து மதிப்பை எவ்வளவு காட்டியிருக்கிறாரு, வேட்பு மனுவில் என்னவா குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்ற விவரமெல்லாம் இன்னைக்கு வந்திருக்குது. அதன்படி அவருடைய அசையும் சொத்து மதிப்பு 404 கோடி, அசையாத சொத்து மதிப்பு 205 கோடியோ என்னவோ, ஆக மொத்தத்தில் ரெண்டையும் சேர்த்தாக்க ஒரு 610-15 கோடி வருது விஜயோட சொத்து மதிப்பு. இது உண்மையா? முதல்ல அவர் ஒரு படத்துக்கு எத்தனை 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் 200 கோடி வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அன்அஃபிஷியலாக இன்னும் கூட வாங்குவார். அவருடைய ரசிகர்களே இதற்கு முன்னாடி என்ன கிளைம் பண்ணிட்டாங்க, நாங்கள் அஜித்தை விடவும் இவ்வளவு அதிகமாக எங்கள் தலைவர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு அவங்களே கிளைம் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஒரு படத்துக்கு தோராயமாக 200 கோடி அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், கடந்த 5-6 வருஷமாக 10 வருஷமாகவே விஜய்ங்கிறவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் ஸ்டார் தான். எப்போவுமே ஹை பெய்டு ஆக்டராக தான் அவர் இருந்திருக்கிறாரு. அப்போ மீதி பணத்துக்கெல்லாம் எங்கே கணக்கு? 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் கூட, இப்போ இத்தனை வருஷத்தில் நடித்த இவ்வளவு படத்தில் நடித்து சேர்த்த அந்த காசுக்கெல்லாம் என்ன கணக்கு? அப்போ வருமான வரித்துறையில் அவர் பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தானே அர்த்தமாகுது. மொத்தமாகவே இந்த 5 வருஷத்தில் அவர் வருமான வரித்துறைக்கு காட்டிய கணக்கின்படி 700 கோடி ரூபாய்க்கு தான் கணக்கு காட்டியிருக்கிறார். அவ்வளவுதான் விஜய் சம்பாதிச்சாரா? இந்த 5 வருஷத்தில் வெறுமனே 700 கோடி ரூபா மட்டும்தான் அவர் ஊதியமாக வாங்கினாரா? இந்த 5 வருஷத்தில் அவர் நடித்த படங்களோட பட்டியலாம் எடுப்போம், ஒவ்வொன்றுக்கும் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லட்டும். அதன்படி கணக்கு போட்டு பார்த்தா விஜயோட ஒவ்வொரு படத்துக்கும் அவர் 30 கோடி 40 கோடி தான் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு அர்த்தமாகுது. அவ்வளவுதான் விஜய் சம்பளம் வாங்கினாரா? அப்போ விஜயோட மதிப்பு அவ்வளோ கம்மியாக தான் இருந்துச்சா? நான் அவ்வளோ பெரிய கரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா அந்த உச்சத்துக்கு ஒரு பணம் இருக்குல்ல, பண மதிப்பு இருக்குல்ல, அந்த மதிப்பை ஏன் காட்டலை? நீங்கள் தான் தூய சக்தியாச்சே. அப்போ இன்கம் டேக்ஸில் தெளிவாக நீங்கள் உங்களோட சொத்து மதிப்பை அட்டாச் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் அட்டாச் பண்ணலை? 5 வருஷமாக போய் சொல்லிவிட்டு இப்போ வேட்புமனுலையும் பச்சை போய். அதுலேயும் கூட என்ன தெரியுமா, இவருடைய மகனுக்கு செலவழித்த காசுக்கெல்லாம் கடன் கொடுத்ததா கணக்கு காட்டியிருக்காரு. அவருடைய பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஏதோ சில லட்சங்கள் கடன் கொடுத்ததா வேட்புமனு கணக்கு காட்டியிருக்காப்புல. அவங்க அப்பாவுக்கு கடன், அம்மாவுக்கு கடன். இப்போ டைவர்ஸ் கேஸ்க்கு போட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கிற அவருடைய மனைவி சங்கீதாவுக்கு கடன் கொடுத்தேன். இன்னும் முழுக்க குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவழித்த தொகையெல்லாம் கடனாக கொடுத்ததா கணக்கு காட்டியிருக்கிறாரு விஜய் அவருடைய வேட்பு மனுவில். ஏற்கனவே அந்த காருக்கு வரி கட்டுற விவகாரத்திலேயே ஓரளவு வெளிப்பட்டுச்சு. வேட்பு மனுவில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் விஜய் அப்படின்ற தூய சக்தியோட உண்மை முகம்.